இருந்தாலும் உங்களுடைய ப்ரொடியூசருடைய மனதை அப்படி டப்புன்னு உடைச்சிருக்க வேணாம். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவர் என்ன ஸ்பாட்ல கலாச்சிக்கிட்டே இருப்பாரு. அந்த படத்துல வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி. இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸில் தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்தில் வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி, இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் காட்டினாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி பண்ணுவேன் என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்டில் கலாச்சிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ணுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசில் சன் டிவியில் போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம் நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸில் பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்போ நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆசை கலவாணி சாங் வந்து நான் சின்ன வயசில் பார்த்து சன் டிவியில் பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்போ நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமை மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார், எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இது இருக்கும், நம்மளை எப்படி காட்டுவாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க, நல்ல கலர்ஸில் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். என்னை எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. என்னை அழகாக காட்டின கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டோர்த்தி, நானும் டோர்த்தியும் கொஞ்சம் நிறைய பேசிப்போம். ஐயோ எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படி இருக்குன்னா, மேம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர் சார், நான் இப்போ தான் காலையில் தான் படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் வேற லெவலில் இருந்துச்சு உங்கள் எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோன்னே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தில் ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவார். நட்டி சார் எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை, ஸோ நாங்கள் மீட் பண்ணலை. ஜெகன் சார் கூட இன்னொரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சாரை நான் மீட் பண்ணவே இல்லை இந்த படம் ஃபுல்லாக. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு பண்ணணும், அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லை, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தான் ஃபைனலி மீட் பண்ண. உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர், எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸில் ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவாங்க, பட் சார் என்னை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோவில் பார்த்த இன்னொரு ரீசனும் எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டர் இருந்தால் அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் டேரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னார் என்ன எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தீபாக்கு கூட இது நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க்யூக்கா. அண்ட் பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர், அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்லை, நான் இப்போ பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி எங்கள் ப்ரொடியூசர் சார், இந்த படத்தை தாண்டி எனக்கு வந்து எனக்கு அண்ணா இல்லை, பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவாக இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தால் ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே அவர் பண்ண ரெடியாக இருப்பார். எனக்கு என் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிற்கலான்ற அளவுக்கு கூட இருந்ததுக்கு தேங்க்யூ அண்ணா. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. செனஸ்கா ஸ்ரீ அவர்களே நன்றி. இருந்தாலும் உங்களுடைய ப்ரொடியூசருடைய மனதை அப்படி டப்புன்னு உடைச்சிருக்க வேணாம். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கரெக்ட். உங்களுடைய உறவு முறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ப்ரொடியூசர் பற்றி இன்னொன்று சொல்லணும். நான் நார்மலாக எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிடும் போது அண்ணா வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் அண்ணான்னு சொல்லும் போது சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். ஸோ அவர் எந்த விதத்துலையும் வந்து ஹர்ட் ஆக மாட்டார். தேங்க்யூ.